மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 21 பார்க்க போறோம். இது இயல் 3 கற்கண்டு தொழிற்பெயர் என்ற இலக்கண பகுதியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் காண்போம். 1. பின்வரும் குறட்பாவில் விடுபட்ட இடங்களில் விகுதி பெற்ற தொழிற்பெயரை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பிராக்கெட்ல உயர்வு நீட்டம் இந்த 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. விடை நீட்டம் உயர்வு. 2. பின்வரும் உரைப்பகுதியில் விகுதி பெற்ற தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக. தமிழர்கள் கல்வி, ஒழுக்கம், விருந்தோம்பல், ஈகை, நட்பு, மானம் போன்ற பண்பு சார்ந்த செயல்களில் தனித்தன்மை பெற்று விளங்கினர். இதில் உள்ள விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஒழுக்கம், மானம் இதில் விகுதி பெற்றுள்ளது. விருந்தோம்பல் அல் விகுதி பெற்று வந்துள்ளது. ஈகை ஐ என்ற விகுதி பெற்று வந்துள்ளது. அப்போ ஒழுக்கம், மானம், விருந்தோம்பல், ஈகை. 3. அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள விகுதிகளை சேர்த்து தொழிற்பெயராக்குக. அடைப்புக்குறிக்குள் பூ, வை, வி, கு, கை, ஊ கொடுத்துருக்காங்க. போ, செய், ஆடு, உயர், பார், கல், சிறி முதலிய சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பகுதியோடு இந்த விகுதிகளை சேர்த்து தொழிற்பெயராக்க வேண்டும். 1. போக்கு, செய்கை, ஆட்டம், உயர்வு, பார்வை, கல்வி, சிரிப்பு. போக்கு, செய்கை, ஆட்டம், உயர்வு, பார்வை, கல்வி, சிரிப்பு. 4. அடிச்சொல்லோடு விகுதி சேர்த்து அட்டவணையை நிரப்புக. அடிச்சொல் ஆடு, ஓடு, நாடு, கூடு இவை அடிச்சொற்கள். இவற்றோடு அல், தல், ஆமை என்ற விகுதிகளை சேர்த்து சொற்களை அமைக்க வேண்டும். ஆடு ப்ளஸ் அல் ஆடல், ஆடு ப்ளஸ் தல் ஆடுதல், ஆடு ப்ளஸ் ஆட்டம், ஆடு ப்ளஸ் ஆமை ஆடாமை. இப்போ ஓடு, ஓடல், ஓடுதல், ஓட்டம், ஓடாமை. நாடு, நாடல், நாடுதல், நாட்டம், நாடாமை. கூடு, கூடல், கூடுதல், கூட்டம், கூடாமை. 5. கீழ்காணும் தொழிற்பெயர்களை பெயர் சொற்களாக மாற்றி எழுதுக. கீழ்காணும் தொழிற்பெயர்களை பெயர் சொற்களாக மாற்றி எழுதுக. இப்போ இங்கே தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. கொண்டாடுதல் இதற்கேற்ற பெயர் சொல் கொண்டாட்டம். பதறுதல் பதற்றம். பேசுதல் பேசு. தயங்குதல் தயக்கம். மகிழ்தல் மகிழ்வு. படித்தல் படிப்பு. கொண்டாடுதல் கொண்டாட்டம். பதறுதல் பதற்றம். பேசுதல் பேசு. தயங்குதல் தயக்கம். மகிழ்தல் மகிழ்வு. படித்தல் படிப்பு. 6. கீழ்காணும் தொழிற்பெயர்களை முக்காலம் உணர்த்தும் வினை சொற்களாக மாற்றி எழுதுக. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தொழிற்பெயர்களை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி முக்காலத்திற்கும் உரிய வினை சொற்களாக மாற்றி எழுத வேண்டும். வருதல் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வருதல் இறந்த காலம் வந்தான், நிகழ்காலத்தில் வருகிறான், எதிர்காலத்தில் வருவான் என்று வரும். இப்போது பிற சொற்களை நாம் இதே போல் அமைக்க வேண்டும். கேட்டல் கேட்டான், கேட்கிறான், கேட்பான். செய்தல் செய்தான், செய்கிறான், செய்வான். எழுதுதல் எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான். கற்றல் கற்றான், கற்கிறான், கற்பான். பாடுதல் பாடினான், பாடுகிறான், பாடுவான். 7. பின்வரும் சொற்களை அட்டவணையில் உள்ளவாறு வகைப்படுத்தி எழுதுக. அதாவது இங்கே கொஞ்சம் பிராக்கெட்டில் கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. பேரு, நடத்தல், கொதி, திண்டாட்டம், சூடு, உதை, வளர்ச்சி, உரை, கேடு, ஊறு, அடி, ஆடல், இடி, வீடு, வருகை. இப்போ இவற்றை விகுதி பெற்ற தொழிற்பெயரை தனியாகவும், முதல்நிலை தொழிற்பெயரை தனியாகவும், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரை தனியாகவும் பிரித்து எழுத வேண்டும். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் நடத்தல், திண்டாட்டம், ஆடல், வருகை, வளர்ச்சி. முதல்நிலை தொழிற்பெயர்கள் அடி, உரை, இடி, உதை, கொடி, கொதி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் பேரு, கேடு, ஊறு, வீடு, சூடு.
8 கீழ்காணும் பாடலில் விடுபட்ட இடங்களில் உரிய தொழிற்பெயரை எழுதி பாடுக. இங்கே ப்ராக்கெட்டில் தளர்ச்சி, கல்வி, விரிவு, நட்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையை நாம் பார்ப்போம். விடை: நல்லாரோடு நட்பு கொள்வோம், நாளும் நன்மை செய்திடுவோம், கல்வியை கண்ணாய் மதித்திடுவோம், கலைபல கற்று உயர்ந்திடுவோம், தளர்ச்சியை நீக்கி உரம் பெறுவோம், தள்ளா வயதிலும் தமிழ் படிப்போம், அன்பை நாளும் விதைத்திடுவோம், அறிவை விரிவு செய்திடுவோம். 9 கீழ்காணும் குறிப்புகளை பயன்படுத்தி பழமொழிகளில் இடம்பெற்றிருக்கும் தொழிற்பெயர்களை கண்டறிக. 1 அழியாத செல்வம், இது அறிதல். 2 உயர்வை தருவது, இது தருதல். 3 கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் கிடைப்பது, இது கிடைத்தல். மனம் போல அமைவது, இது அமைவது, அமைதல். பொன் போன்றது, இது பொன்னை. அப்போ விடை அறிதல், தருதல், கிடைத்தல், அமைதல், பொன்னை. இதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 10 பாடப்பகுதியில் உள்ள குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர்களை கண்டறிந்து வகைப்படுத்துக. கருமம், இழுக்கு, ஒழுகல், கற்பவை, இடும்பை. கருமம், இழுக்கு, ஒழுகல், கற்பவை, இடும்பை. இப்போ நம்ம பயிற்சித்தாள் 21 உள்ள 10 வினாக்களையும் பார்த்தோம். இனி அடுத்த பயிற்சித்தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.